ஒரு கேள்வி கேட்கலாமா? சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது இயேசு ஏன் அந்த ஒரு வார்த்தையை சொன்னார் தெரியுமா? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அந்த நேரம் எப்படி இருந்துச்சுன்னு கற்பனை பண்ணி பாருங்க. வானம் இருண்டு போயிருக்கு. மக்கள் கூச்சலிட்டு நிந்திக்கிறாங்க. ரோம வீரர்கள் அவரோட ஆடைக்காக சீட்டு போடுறாங்க. சீஷர்கள் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. தாய் மரியாள் அங்க நின்று இதையெல்லாம் பாக்குறாங்க. முழுக்க முழுக்க தோல்வி மாதிரி தெரிஞ்ச ஒரு தருணம். அப்போதான் இயேசு அந்த வார்த்தை சொல்றார். என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இத கேட்டவுடன் பலர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இயேசு நம்பிக்கையை இழந்துட்டாரா? அவரை கடவுள் உண்மையிலேயே கைவிட்டாரா? ஆனா இங்க ஒரு ஆழமான உண்மை இருக்கு. இயேசு அங்க வேதனையால கத்தல. அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட தீர்க்க தரிசன சங்கீதமான சங்கீதம் 22 மேற்கோள் காட்டினார். அந்த சங்கீதம் வேதனையோட ஆரம்பிக்குது, ஆனா முடிவில் வெற்றி. அந்த நிமிஷத்துல என்ன நடந்துச்சுன்னா, இயேசு நம்ம எல்லாரோட பாவத்தையும் முழுக்க முழுக்க சுமந்துகிட்டு இருந்தார். பிதாவோட பிரிவு என்றே தெரியாதவர் அந்த நொடியில் அந்த இருள உணர்ந்தார். அவர் பாவம் செய்ததால இல்ல, நாம செய்த பாவத்துக்காக. அவரை குத்திய ஆணிகள் மட்டும் இல்ல, அவரை உடைத்தது அந்த ஆன்மீக இருள், அந்த பிரிவு. 2 கொரிந்தியர் 5:21 சொல்றது, பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். அதாவது குற்றமற்றவர் குற்றவாளி ஆகினாரு. நாம விடுதலை ஆகணும்னா ஆனா இங்கதான் கிளைமேக்ஸ். அவர் கைவிடப்பட்டார். நீங்க ஒருபோதும் கைவிடப்படாததுக்காக. அவர் கத்தின அந்த வார்த்தை, ஏன் என்னை கைவிட்டீர்? அது தோல்வி சத்தம் இல்ல, மீட்பு ஆரம்பமான சத்தம். சில நேரம் கழிச்சு அவர் சொன்னார், முடிந்தது. அதாவது கடன் முடிந்தது, பாவம் கட்டுப்பட்டது, கதவு திறந்தது. இப்போ நீங்க என்ன பண்ண முடியும் தெரியுமா? தேவனை பிதாவேன்னு அழைக்கலாம். அதுக்கான விலை சிலுவையிலேயே கொடுக்கப்பட்டாச்சு. அடுத்த தடவை இந்த வசனம் படிக்கும்போது வேதனை மட்டும் பார்க்காதீங்க. அன்பை பாருங்க, தியாகத்தை பாருங்க, உங்களுக்காக உடைந்த ரட்சகரை பாருங்க. உங்களுக்கு இது மனசை தொட்டிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமேன். மேலும் இப்படிப்பட்ட பைபிள் உண்மைகளுக்காக ஃபாலோ பண்ணுங்க.